எலிசாரோ டெக்னிக்க வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக பொள்ளாச்சிக்கு கொண்டு வந்தது நீங்களா தான் இருக்கணும். சிவா பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு இந்த எலிசாரோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எலிசோரோ ஒரு சர்ஜனோட நேம். அவர் தான் வந்துட்டு இந்த முறைய கண்டுபிடிச்சாரு. அவர் ரஷ்யால கூர்கான் சிட்டில இருக்காரு. அவர் ஒரு காலகட்டங்கள்ல இரும்பு துறை கொண்ட நாடு. ரொம்ப நாள் அந்த டெக்னிக் வெளிய வராம இருந்துச்சு. அப்புறம் அது உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல்ல என்னோட டீச்சர் டாக்டர் கோவர்தன், டாக்டர் வாசுதேவன் அவங்கெல்லாம் போய் அவர்கிட்ட நேரடியா பயிற்சி பெற்றாங்க. ஓகே. அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இந்த எலிசாரோ டெக்னிக் மட்டும் புக்க பார்த்து பண்ண முடியாது. ஓ! இது குருகுலம் மாரி. ஒரு ஓ! குரு வந்து ஒரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்லிக் கொடுத்திருக்கணும். நேரடியான பயிற்சி. நேரடியா ஒரு குரு வந்து சிஷ்யனுக்கு கைய புடிச்சு சொல்லிக் கொடுக்கணும். ம். அப்பதான் இந்த எலிசாரோவை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ண முடியும். இதுக்கு வந்துட்டு எனக்கு டாக்டர் கோவர்தன், டாக்டர் வாசுதேவன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. இது எதனால இது ரொம்ப பிரபலமா எனக்கு அமைஞ்சதுன்னா, இது நான் 2 பேர்த்தோட ட்ரெய்னிங் எடுத்துட்டு தான் பொள்ளாச்சி வந்தேன். ஆ. அது வரைக்கும் எலும்புல சீ பிடிச்சிருச்சுனாங்க, அது குணப்படுத்துறது ரொம்ப சிரமம். இல்ல எலும்புல அடிபட்டு ஒரு 4 சென்டிமீட்டரோ, 8 சென்டிமீட்டர் எலும்போ ரோட்லயே போயிடுச்சு. சீ பிடிச்சிட்ட சில பேர்த்துக்கு எலும்பு அந்த இடத்துல கெட்டு போயிட்டு, அந்த எலும்ப எடுத்துருவாங்க.